ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இக்கா இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் இருக்க ஹிந்தி கோர்ட் ரூம் ட்ராமா மூவி. இந்த படத்தை சித்தார்த் பி மல்கோத்ரா டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் சன்னி டியோல் ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, ஹீரோவான சன்னி டியோல் மும்பையில் ரொம்ப ஃபேமஸான லாயர். அவர் எடுத்த எந்த கேஸையும் அவர் இது வரைக்கும் தோத்ததே இல்லை. நேர்மையான லாயரும் கூட, நல்லவங்களுக்காக மட்டும்தான் அவர் வாதாடுவார். அவருக்கு ஒரு அழகான குடும்பமும் இருக்கு. ஒய்ஃபு, ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. இப்படி இருக்கிறப்ப ஹீரோ கிட்ட ஒரு கேஸ் வருது. ஒரு பொண்ணு கோமா ஸ்டேஜில் இருக்காங்க. அவங்கள அட்டாக் பண்ணி கோமா ஸ்டேஜுக்கு கொண்டு போனது அக்ஷய் கண்ணா தான் அப்படிங்கிற மாரி ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அக்ஷய் கண்ணா ஒரு மிகப்பெரிய பணக்கார ஃபேமிலியை சேர்ந்தவர். ஹீரோ இந்த கேஸை வாதாடணும் அப்படிங்கிற மாரி அக்ஷய் கண்ணாவோட அப்பா ஹீரோ கிட்ட கேட்பாரு. பட் ஹீரோ அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு. அதுக்கு சில காரணங்கள் இருக்கும். ஆனா அடுத்தடுத்து நடக்கிற சில சம்பவங்கள்னால ஹீரோ இந்த கேஸை எடுத்து வாதாடி அக்ஷய் கண்ணாவை இந்த கேஸ்ல இருந்து வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிற மாரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் இக்கா. இந்த படத்தோட பலம்னா இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே தான். இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளேயை இவங்க பெருசா போர் அடிக்காம சுவாரஸ்யமா ப்ரெசென்ட் பண்ணியிருந்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுலையும் கோர்ட் பேஸ் பண்ணி வர சீன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. சன்னி டியோல் கோர்ட்டில் அவர் கொண்டு வர விஷயங்கள், அதை பேஸ் பண்ணி நடக்கிற அரசு தரப்பு வக்கீலுக்கும் இவருக்கும் இடையில நடக்கிற வாதங்கள், இது எல்லாமே படத்தோட ஃப்ளோவில் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. சுவாரஸ்யமாகவும் இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. கிளைமேக்ஸ் போர்ஷன் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸில் இதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிச்சாலும் அதை தாண்டி இவங்க ரிவீல் பண்ணுற சில விஷயங்களை நான் கெஸ் பண்ணல. ஸோ அந்த இடங்கள் நல்லாவே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும், இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸும் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபெக்டாக கொடுத்துருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த படத்தோட பிரச்சனைகள் அப்படின்னு சொன்னால், இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயை நீங்கள் நிறைய இடங்களில் ஈஸியாக கெஸ் பண்ணலாம். சில இடங்களில் லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அப்படிங்கிற மாதிரி கூட தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் ஹீரோயிசத்தை கொஞ்சம் முன்னிறுத்தி சில இடங்களில் படத்தை வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மட்டும்தான் எனக்கு ட்ராபேக்காக பட்டுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இக்கா பெருசாக போர் அடிக்காமல் ஓரளவு சுவாரஸ்யமாக போகக்கூடிய கோர்ட் ரூம் ட்ராமா. இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களும் ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸும் படத்துக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. ஸ்க்ரீன் பிளே சில இடங்களில் நம்ம ஈஸியாக யூகிக்கக்கூடிய வகையில் இருந்துச்சு. ஹீரோயிசத்தை கொஞ்சம் அதிகப்படியாக காட்டி இந்த படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் கோர்ட் ரூம் ட்ராமாஸ்லாம் விரும்பி பார்க்கக்கூடிய ஆடியன்ஸாக இருந்தால் இந்த படத்தை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த படம் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. இக்கா படத்தை பற்றி என்னோட விமர்சனம் இது. அடுத்த வீடியோவில் இன்னொரு படத்தோட ரிவ்யூவோடு சந்திப்போம். பாய்.